கார்த்தி, எனக்கு நேத்து ஒரு கனவு வந்துச்சுடா. சரி, என்ன கனவுன்னு கேட்க மாட்டியா? சரி சொல்லு. அத சொன்னா நீ வருத்தப்படுவியே. சரி சொல்லாத. ஏய், அப்படி பார்த்தா நான் என்னடி பண்றது? இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு. சரி சரி, கோவப்படாத, நான் சொல்றேன். கனவுல நான் உன்ன நீ என்ன? அப்போ ரூம்ல நான் தனியா இருந்தேன். மழை பெஞ்சு இடமெல்லாம் அமைதியா இருந்துச்சு. இருட்டுக்கு எப்படி நிலவும் நட்சத்திரமும் எவ்வளோ அழகோ, அதே மாதிரி தான் இந்த மச்சமும் உனக்கு அவ்வளோ அழகு. இதை பார்க்கும்போதெல்லாம் ரெண்டு காந்தம் ஒன்னோட ஒன்று நெருங்கும் போது எப்படி இருக்குமோ, உன்னை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆகுது. அப்புறம் என்னடி, கிஸ் தானே? ஆமா. அதுக்கு ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என்ன மன்னிச்சிடு கார்த்தி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். துரோகமா? இது எப்ப? கிஸ் பண்ணும்போது நீ தான் இருந்த. அப்புறம் பார்த்தா அங்க நீ இல்லடா, எஸ்டிஆர் இருந்தாரு. எஸ்டிஆரா? ஏய், என்னடி உளர்ற? சாரி கார்த்தி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா. ஏய் சாரி. ஏய் ஜெனி, என்ன தப்பா எடுத்துக்காத. சரி, ஓகே 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 விடு. அது கனவு தானே, அதை மறந்து. ஓகேவா? கனவா இருந்தாலும் எனக்கு கில்ட்டா இருக்கே. சரி, அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை பண்ணா எல்லாம் சரியாயிடும். என்ன? நம்ம கனவுல பண்ணோம்ல, அதை நம்ம நிஜத்துல பண்ணா என்ன? ஏண்டி அப்படி பாக்குற? இப்ப நீ கிஸ் பண்ணு, நிமிந்து பார்த்தா நான் தானே இருப்பேன். அப்ப எல்லாமே சரியாயிடும்ல. நிஜமாவா? நான் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்க வேண்டியது. என்ன சொன்ன? ஏய், நீ ஃபீல் பண்ணுன்னு தான் சொன்ன. உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, வேண்டாம். நிஜமா சரியாயிடும்ல? கண்டிப்பா சரியாயிடும். டேய், எதுக்கு இப்ப மூஞ்ச அப்படி வச்சிருக்க? 1 month பெங்களூர் போறேன்னு ஃபீல் பண்றியா? எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு இப்பவே சொல்லு. நான் கிளம்புனதுக்கு அப்புறம் என் உயிரை வாங்காத. அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாராம். வீட்டுக்கு உடனே கூட்டிட்டு வர சொன்னார். என்னடா சொல்ற? உங்க அப்பாவா? என்னால நம்பவே முடியல. நான் பெங்களூர் போக கூடாதுன்னு நீயா சொல்றியா? ஏய், நான் நிஜமா தாண்டி சொல்றேன். சரி, அப்போ நான் பெங்களூர்ல இருந்து வந்த உடனே முதல் வேலையா உங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், அவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவரே இப்ப மனசு மாதிரி உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. அவர் கூப்பிடும் போதே போய் பார்த்தா தாண்டி மரியாதையா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு போனா அது சரியா இருக்குமா?
எனக்கு புரியுது. ஆனா நீ என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யோசிச்சுட்டே இரு, எனக்கு வேலை இருக்கு. ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதிர்த்து போன என்ன அர்த்தம்? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? தேவையில்லாம எதுக்கு இப்ப என்கிட்ட கத்திட்டு இருக்க? கத்துனா என்ன இப்ப? கேட்க மாட்டியா? நீ பேசும்போது நான் மூடிட்டு கேக்குறேன்ல. என்ன சொன்ன? மூடிட்டு கேட்கணுமா? சரி, அதை விடுமா. நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். நீ பெங்களூர் போக வேணாண்டி. படிச்சவன் தானே, அறிவில்ல? 1 month பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கிளம்ப போற டைம்ல போகாதன்ற என்ன மைண்ட் செட்ல இருக்கு நீ? எனக்கு சுத்தமா புரியல. சரி, நமக்குள்ள சண்டை வேணாண்டி. நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, நம்ம பொறுமையா பேசலாம். இப்ப பொறுமையா பேசினா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருமா? நீ என்கிட்ட பேசுறதை விட்டுட்டு உங்க அப்பாட்ட பேசி புரிய வச்சிருக்கணும். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க கூப்பிடும் போதே போய் பார்த்தா தாண்டி அவங்கள சம்மதிக்க வைக்க முடியும். எனக்கு எல்லாம் நல்லாவே புரியுது. நான் மட்டும் இப்ப என்ன சொல்றேன்? ஒர்க் முடிச்சுட்டு போய் அவங்கள பார்க்கலாம் தானே சொல்றேன். முடிவா இப்ப என்னதான் சொல்ல வர? என்னால பிளான் சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க பாரு ஜெனி, இந்த ஒர்க் இல்லைன்னா கூட வேற ஒர்க் பாத்துக்கலாம்டி. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு நாளா வெட்டியா இருக்கீங்க? ஜெனி, பார்த்து பேசு. முடியாது. நான் இவ்வளவு சொல்லி நீ போற அப்படின்னா என்ன அப்படியே விட்டுட்டு போயிடு. நான் இவ்ளோ பேசியும் உனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா இதுக்கு மேல உன் விருப்பம். உனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ பண்ற மாதிரி நானும் உங்ககிட்ட பண்ணிருந்தா என்ன நீ எப்பவே விட்டுட்டு போயிருப்ப. அவ்வளவுதானா கார்த்தி? இன்னும் என்னை பத்தி சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா? ஜெனி ப்ளீஸ், நம்ம சண்டை போட வேணாண்டி. இது ஒரு தடவை நான் சொல்றதை மட்டும் கேளுடி. நீ எதுக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் கூட வர்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, எனக்குலாம் அந்த பிரச்சனை இல்லையா. அப்புறம் என்ன? அப்ப நாளைக்கு ரெடியா இரு, நம்ம படத்துக்கு போறோம். ஹலோ, சொல்ல கல்யா, என்னாச்சு? எப்போ ஆச்சு? லூசாடா நீ? என்னடா இது புது பழக்கம்? அவனை இன்னொரு தடவை நீ இது பண்றதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சாவச்சு போட்டுருங்க. நானே அந்த கருமத்தை விட முடியாம தினம் அச்சச்சு சாவறேன்டா. ஏன்டா நீ வேற? நீ காத்தி, டேய் என்னடா ஆச்சு சொல்றா. நீதான் மச்சான் கரெக்ட். உன்ன மாதிரி நான் இருந்திருக்கணும். அப்படி இல்லையா நீ சொல்றதையாவது கேட்டு நடந்திருக்கணும். நீ என்னாச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாடாவ. அவ சொல்றதையே கேட்டு நடந்துக்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு நாள்தான் நானும் பொறுமையாவே இருக்கிறது. அதுக்கு இப்ப என்னடா? நான் சொல்றத கேட்காம நீ போற அப்படின்னா என்ன ஒரேடியே விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏய் பைத்தியமாடா உனக்கு? யார் சொல்லி நீ இப்பெல்லாம் பேசிட்டு வர? ஒழுங்கா மூட்டை அவ சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே? டேய், இப்ப எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏன்னா அவ சொல்றதா மச்சான் கரெக்ட். அவங்ககிட்ட என்னடா சொன்னா? ஏன் யோசிச்சு பாரு. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம் தானே சொன்னான். ஆனா நீ சொன்னது கேட்கணும்னு ஒரு ஈகோ டச் ஆயிடுச்சுல. நம்ம எல்லாருமே இந்த தப்பை தாண்டா பண்றோம். யாருக்கிட்ட என்ன பேசணும்லாம் தெரியாது.
ஆனா ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம சொல்றதை கேட்டு நடந்துக்கணும்னு ஒரு நினைப்பு வேற இல்ல. டேய் நீயும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காதடா. நான் சொல்றது உனக்கு மட்டும் இல்லடா, யாருக்குமே இந்த வழி புரியாதுடா. எனக்குமே ரொம்ப நாள் கழிச்சு தான்டா புரியுது. அகல்யா கிட்ட இப்ப தான்டா பேசிட்டு வரேன். அவளோட மேரேஜ் நின்றுச்சான். ஏன் தெரியுமா?